மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கு. ஏன்னா யோகாதிபதி, பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமா இருக்கார். இந்த வருடம் பேர் புகழ் வாங்கக்கூடிய வருடமா இருக்கு. அதே மாதிரி இன்கிரிமெண்ட் வரும். ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கேந்திர ஸ்தானத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுறதுனால பட்டம், பதவிகள் கிடைக்கும். குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 12ஆம் இடம் பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல நிறைய பேருக்கு சுப செலவுகள் நடக்கும். இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. சனி பகவான் பாருங்க, இந்த 7 நாட்டு சனியில கண்டிப்பா சில பல சோதனைகளும் சில பல இடையூறுகளும் இன்னல்களும் கொடுப்பாரு. ஆனா நம்மளோட தைரியம் அதிகமாகும் போது, நம்மளோட கான்பிடென்ட் லெவல் அதிகமாகும் போது சாதிக்கிறது அப்படின்றது நிறைய உண்டு. என்னம்மா 7 நாட்டு சனிலையும் சாதிக்க முடியுமா? எனக்கு எக்கனாமிக்லயும் நான் ரொம்ப டவுன்ஃபால் ஆகலைங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லாபராகும் அபரிவிதமான லாபத்தை கொடுத்துட்டே இருக்கா. எங்கம்மா அபரிவிதமான லாபத்தை கொடுத்திருக்கா? குருனோட 9ஆம் பார்வை ராகு மேல இருக்கு. குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா, ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் இல்ல. நீங்க என்ன வேலை செய்றீங்க, அந்த வேலைகள்ல உங்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்கவர் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. உங்களை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூட கம்முன்னு இருப்பாரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். மேஷ ராசி மாதிரி வாழ்க்கையில எல்லா விதமான போராட்டங்களையும் கடந்து ஜெயிக்கக்கூடிய வேற எந்த ராசி என்பதும் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டை, எவ்வளோ சச்சரவு, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ கடன் பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே வாழ்க்கையே ஒரே போர்க்களமா இருக்கு சார், என்னால் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தான் வந்துட்டு தான் இருக்கு, என்ன பண்றதே தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறார் இந்த வருஷம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த ராகு கேதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பெயர்ச்சிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்களும் இந்த வருஷம் இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, மெயினாக இந்த 4 கிரகத்தை வச்சு தான் எப்பவுமே வருட பலன்கள் அமையும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறார் இந்த வருஷம். 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு. 7.5 சனி இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுலேயே பார்த்தீங்கன்னா வக்கரமாகவும் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்துல இருக்கு. 10ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் கேது. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கு. ஏன்னா யோகாதிபதி, பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமா இருக்கார். அப்போ உச்சமா இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து அவர் உச்ச பலனை கொடுக்க போறார். அப்போ உச்ச பலனை கொடுக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல வேலையில பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறீங்க, இல்லாம இல்லை, அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய வருடமா இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில பிரச்சனை இருக்கவங்களுக்கு வேலை மாற்றம். அது மட்டும் இல்லாம இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தேவை எப்பவுமே இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு சம்பளம் அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பொசிஷன் வேணும், நான் எப்பவுமே ஒரு இடத்துல நல்ல பேர் புகழ் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் பேர் புகழ் வாங்கக்கூடிய வருடமா இருக்கு. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் வரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கேந்திர ஸ்தானத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை 10ஆம் இடத்துல விடுறதுனால பட்டம், பதவிகள் கிடைக்கும். அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை. அரசாங்க வேலையில இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், தேவையில்லாத அலிகேஷன்ஸ்ல இருந்து வெளில வரக்கூடிய ஒரு நிலை. அதே போல நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் நிலையில நிறைய மாற்றங்கள் வரும். அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய மேஷராசி என்பவர்கள் இப்போ சந்திக்கக்கூடிய காலகட்டம் என்னன்னா, 7.5 சனி காலம்னால என்ன ஆகுதுன்னா, தொழில லாபமே இல்லை, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, நான் வாழ்க்கையில எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அது முக்கியமா உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது, ராகு தசை நடக்குதுன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல கடன் பெறக்கூடிய ஒரு நிலை அதிகமா இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஏண்டா வாழ்றோம், இவ்வளோ கடன்பட்டு அசிங்கப்பட்டு நம்ம வாழணுமா, அம்மா மதிக்க மாட்றாங்க, அப்பா மதிக்க மாட்றாங்க, மனைவி மதிக்க மாட்றாங்க, கணவர் மதிக்க மாட்றாங்க, பசங்க மதிக்க மாட்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கு.
அந்த எண்ணங்கள் மாறும், தொழில்ல வெற்றி பெறுவீங்க, கடனுடைய அளவு குறையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு இருக்க போது. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடம் பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல நிறைய பேருக்கு சுப செலவுகள் நடக்கும். சுப செலவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, ஒரு கார் வாங்குறது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு தருணமா இருக்கு. அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கு. வெளிநாட்டுல இருக்கீங்க, நிறைய மேஷராசி என்பது வெளிநாட்டுல இருந்தும் சில பிரச்சனையை சந்திச்சு தான் இருக்கீங்க. ஏன்னா அந்த மேஷராசிக்கு இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் இருக்கும். வேலை போயிருக்கும், இல்லை கம்பெனி மூடியிருப்பாங்க, இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை குழந்தைகளால் அவமானம், இந்த மாதிரி பிரச்சனைகளை வெளிநாட்டிலையும் சந்திக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளிநாட்டில் படித்து முடிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி போட்டி போடக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணற்ற மாற்றங்களையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போது. வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் பெற்று நல்ல சுகமாக வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பதற்கு இப்போ லாஸ்ட் ஒரு 6 மாதமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்குது சார். திடீர்னு நல்லா இருந்தேன், திடீர்னு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன், பிபி அதிகமாக இருக்குது, பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேருக்கு சுகர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சப்படுறாரு, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சுகமான வாழ்க்கை வாழணும்னா என்ன, உடலில் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும். அப்போ அந்த நோய் குறையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த குரு பகவான் இந்த 2026ஆம் ஆண்டில் கொடுக்க போகிறாரு. பலவிதமான பொருளாதார வரவுகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், வீடு, வண்டி, வாகன யோகம், எல்லா விதமான அற்புதமான யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு பலன்கள் அமையப்போகிறது. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதேமாதிரி என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே நடக்குதுன்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கணும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், தெய்வத்தை எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் எல்லா சுகத்தோடவும் எல்லா வளத்தோடவும் சௌக்கியமா வாழணும். மேஷராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் நம்ம சனி பகவான்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்பதானே மேடம் வாய் நிறைய வாழ்த்துறீங்க, சனி பகவான்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா, கிரகங்கள் என்ன பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன பாவத்துல இருக்காங்க, அதனால என்னென்ன பலன்கள், அந்த பேசிஸ்லயே நம்ம சொல்ல ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா மேஷம் 7 நாட்டு சனியில இருக்கீங்க. 7 நாட்டு சனியில இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட வயசை பொறுத்து, நீங்க ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க,
அப்படின்னா சனி பகவான் வந்து பாருங்க இந்த 7 நாட்டு சனியில கண்டிப்பா சில பல சோதனைகளும் சில பல இடையூறுகளும் இன்னல்களும் கொடுப்பாரு. ஆனா அது உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வாண்டட் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்ம கத்துக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது இருக்கு. இல்லம்மா எங்களுக்கு மத்தியம வயசு அப்படின்னா 30+ இருக்கீங்க 40+ இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு 2வது ரவுண்ட் சனியா வரார். அப்ப 7 நாட்டு சனியே 2வது ரவுண்ட் வருது. அப்ப படிப்பினைகளும் வேதனைகளும் சோதனைகளும் ரொம்பவே கம்மி, பெருசா கவலைப்பட வேண்டாம். இதே நாங்க வந்து பாத்தீங்கன்னா வயது வந்து அதிகமாயிடுச்சு, வயது மூப்பாயிடுச்சு, 60+ இருக்கும் 70+ இருக்கும், ஆனா மேஷம் அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. இது வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி. இப்ப முற்பகுதியினோட பலன், அதாவது 6ஆம் மாசம் வரைக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாதிரி பலன் அதை தான் இப்ப சொல்ல போறோம். இப்ப 2வது நம்ம குருவை பேஸ் பண்ணிக்கிறோம். குரு முழு சுபர் இல்லையா, அவரை பேஸ் பண்ணி சொல்றோம். அப்படின் போது குரு பகவான் வந்து பாருங்க 3ஆம் பாவத்துல. 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளைய சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இளைய சகோதர தைரியஸ்தானம் மட்டும் இல்ல, நம்ம அண்டை வீட்டாரோட நம்மளோட நெய்பர்ஸோட நம்மளுக்கு என்ன மாதிரி தொடர்பு இருக்கு, நம்மளோட பேச்சு, எழுத்து, நம்மளோட திறமை, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்ம வந்து எந்த அளவுக்கு மத்தவங்க கூட வந்து இன்டராக்ட் பண்ணுவோம், இது எல்லாமே சொல்லக்கூடியது. அது வாக்குஸ்தானமும் அந்த பாவம் தான். பட் 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானத்தோட இன்னும் பேச்சாற்றல், எழுத்தாற்றல் இதையும் சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஆக 3ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், 3ஆம் பாவத்துல குரு அப்படின்னும் போது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும், என்னோட கான்பிடென்ட் வேற லெவல்ல இருக்கும். பொதுவா எப்ப எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல் இருக்கும், எனக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்கு, நல்ல தெளிவு இருக்கு. நான் ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யறேன், அந்த வேலையில எனக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ் திறமை இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்மளோட தைரியம் அதிகமாகும் போது, நம்மளோட கான்பிடென்ட் லெவல் அதிகமாகும் போது சாதிக்கிறது அப்படின்றது நிறைய உண்டு. என்னம்மா 7 நாட்டு சனிலையும் சாதிக்க முடியுமா? 7 நாட்டு சனி உங்களை சாதிக்கிறதெல்லாம் கெடுக்கவே மாட்டாருங்க, கவலையே பட வேண்டாம். உழைக்கிறவங்கள வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாரு, உழைக்கிறவங்களுக்கு இடையூறு அப்படின்றது கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா சனி கடின உழைப்பாளி. ஆக உழைக்கிறதுக்கு நீங்க ரெடியா, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சனி ஆள் இல்ல, சனி கம்முன்னு சைலண்டா இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். உழைக்கிறதுக்கு நாங்க ரெடி இல்லையா, சனி கெடுக்கிறதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின் போது சனியினால எல்லா அளவும் இடையூறு அப்படின்றது கிடையாது. அதை நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி ஆகுது, எனக்கு ரொம்ப திறமை இருக்கு, தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப நான் ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அது இளைய சகோதரர்கள் ஸ்தானமும் அப்படின்றதுனால என் தம்பி தங்கச்சி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க, பெரிய ஆதாயமா இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல பிசிக்கலி, மென்டலி, மாரலி, எக்கனாமிக்கலி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஏதாவது படிக்கணும்னா ரொம்ப தெளிவா படிக்கிறேன், அர்த்தம் புரிஞ்சு. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப தெளிவா படிக்கிறேன், எனக்கு வந்து படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வந்து பாருங்க சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் ரொம்ப தெளிவா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன், ரொம்ப தெளிவா படிக்கிறேன், அதனால நான் சக்சஸ் ஆகுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட எழுத்தாற்றல், அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சாற்றல் எல்லாமே அதிகப்படும். எல்லாரும் வந்து பாருங்க பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாரோடய ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிப்பாங்க. யாருக்கூடிய பெரிய லெவல்ல வாக்குவாதம் அப்படின்றது வச்சுக்க மாட்டாங்க. இது குரு இந்த பாவத்துல வந்து உட்கார்றதுனால அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ராகு 11 லாபஸ்தானத்துல ராகு. 7 நாட்டு சனிலையும் எனக்கு வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்கனாமிக்கலி நான் ரொம்ப டவுன்ஃபால் ஆகலைங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லாப ராகு அபரிவிதமான லாபத்தை கொடுத்துட்டே இருக்கா. எங்கம்மா அபரிவிதமான லாபத்தை கொடுத்திருக்கா, பெரிய அளவுக்கு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னா பெரிய அளவுக்கு நீங்க கீழே போல. காரணம் என்ன அப்படின்னா ராகு தான். அதுக்கும் மேல ராகு இந்த லாபஸ்தானம் அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆனா குருனோட பார்வை இருக்கு, குருனோட 9ஆம் பார்வை ராகு மேல இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் இல்ல, நீங்க என்ன வேலை செய்றீங்க அந்த வேலைகள்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல மட்டும் ராகு இருக்கா. சோ அவர் லாபத்தை கொடுக்குறா. சனி கெடுக்க பாக்குறா, ராகு கொடுக்க பாக்குறா. அப்ப நான் பெரிய லெவல்ல உயரவும் இல்ல, பெரிய லெவல்ல கீழே போகவும் இல்லை அப்படின்ற மாதிரி. சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு, தசநாதன் ஒரு வலுவான இடத்துல இருக்கான் அப்படின்ற பட்சத்துல நிறைய மேஷராசி அன்பர்கள் அப்லிஃப்ட் ஆனவங்க எத்தனையோ பேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்திலே அப்லிஃப்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். கேத்து 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து அப்படின்னும் போது நிறைய பேர்களுக்கு பிள்ளைகள் ரீதியான ஒரு மனக்குழப்பு, ஃபேமிலி குழப்பம். ஃபேமிலில வந்து பாருங்க 4 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, நாங்க கணவன் மனைவி இருக்கோம், பிள்ளைங்க என் கூடவே தான் இருக்காங்க, ஆனா என் கூட இல்லாத மாதிரி இருக்காங்க. ஒரு அந்யோன்யமின்மை அப்படின்றது ஏற்படுது. இளம் மேஷராசி அன்பர்களுக்கு லவ்ல ஒரு கேப், லவ்ல ஒரு இடைவெளி அப்படின்னு சொல்லலாம். படிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குழப்பம், ஒரு மந்த நிலை, ஒரு மாதிரி போதுங்க படிப்பு. பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிற, மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது அப்படின்றதும் உண்டு. நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறேன் அப்படின் போது அது சக்சஸும் ஆகும், கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி குழந்தைகள் ரீதியா இருந்து வந்த
மன கஷ்டம், மனக்குழப்பம், இந்த குழந்தைகள் ரீதியா அப்படின்றது நிறைய மேஷராசி என்பர்கள் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை இன்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு முறை 2 முறை அட்டம் ட்ரை பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சென்டர்ஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெடிக்கல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய மேஷராசி என்பர்கள் இப்போ வந்து பிரெக்னன்சில இருக்காங்க, டேர்ம்ல இருக்காங்க அப்படின் போது ஒரு சிலருக்கு அதுல பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி. சரி, இது வந்து 1/6/2026 வரைக்கும். இப்ப பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 1/6/2026 இருந்து கடைசி வரைக்கும் இது எப்படி இருக்கு, இந்த வருடத்தினோட பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா குரு பகவான் 4ஆம் பாவத்துல போறார், கடகத்துல போயிட்டு உச்சம் பெற்று அமர்றார். அப்ப 4ஆம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இந்த மாதிரி சொத்து பத்து வாங்குறது, இந்த ஸ்தானம் தாயார் ஸ்தானமும். அப்ப டிஃபால்ட்டாவே மேஷத்துக்கு ஒரு 4 விஷயம் நடக்கும். என்னன்னா நிறைய பேர் வந்து பாருங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க, நிறைய பேர் ஒரு வீடு அப்படின்றது வாங்குவீங்க, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு வரும். அந்த மாறுறது ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போய் நான் கெட்டு போயிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்காது. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நான் பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வரும். ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலை செய்யறீங்க, ஒரு தொழில் செய்யறீங்க, தொழில் வச்சு நடத்துறீங்க, இல்ல ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறீங்க, நம்மளுக்கு தொழில் மாற்றம் நிறைய பேருக்கு வரும். அங்க போய் நம்ம கெட்டு போயிடுவோமா, நிறைய பேர் அங்க போய் நல்லா இருக்கிறதுக்கான பிராப்தம். இந்த 4 விஷயம் டிஃபால்ட்டாவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல 4ஆம் பாவம் அப்படின்றது தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன கஷ்டம், மனக்குழப்பம், மனசஞ்சலம் இதெல்லாம் மாறும். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது புரியுதுங்களா. பொதுவா குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 9 and 12, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுகஸ்தானத்துல வரும்போது ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றத அதிகப்படுத்திடுவான். எந்த விதத்துல கம்ஃபர்ட் அதிகப்படுத்துவான் நான் சொன்ன மாதிரி இல்லைங்க, நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, வீடு வாசல், எங்களுக்கு வந்து பாருங்க கார் எல்லாமே இருக்கு, அப்ப எப்படி என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகும் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க கார் வச்சிருக்கீங்க, ஒரு சாதா கார் வச்சிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தோணுது நம்ம ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னா தாராளமா வாங்கிடுவீங்க. முழுசும் எங்ககிட்ட காசு இல்லைங்க, கொஞ்சம் லோன் போட்டு வாங்குவீங்க, கொஞ்சம் காசு அப்படின்றது போடுவீங்க. இப்பதான் வந்து பாருங்க நம்ம வந்து வண்டி வாங்கணும் அப்படின்னாலே 100% வந்து லோன் அப்படின்றது அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஆன் ரோட் வெஹிக்கிள் லோன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. சோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாங்குவோம், ஆனா பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 7 நாட்டு சனியில இருக்கீங்க அப்படின் போது சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை கொடுக்கணும். அகலக்கால் வச்சோ எங்க ட்ராப் பண்ணலாம்னு பாப்பான். அகலக்கால் வச்சா ட்ராப் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அகலக்கால் வைக்கிறங்க நான் பயங்கர சின்சியரா டெடிகேட்டடா உழைக்கிறேன் அப்படின் போது சனியை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேல நம்மளுக்கு குரு பகவானோட பார்வை 8, 10, 12 அந்த பாவங்களை பாக்குது, துஷ்தானத்தை பாக்குது. அப்படின்னும் போது நம்மளோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு, அவங்கள நம்மள ட்ராப் பண்றாங்க, அவங்க வந்து பாருங்க நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்றாங்க, அதுல இருந்து ஒரு விமோச்சனம் விடுதலை அப்படின்றது வரும். எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் எப்ப பாரு இருந்துட்டே இருக்கு, அதுல இருந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரும். எனக்கு நிறைய கண்டங்கள் இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லி இருக்காங்க என்னோட சுய ஜாதகத்தை பார்த்து அப்படின்னாலும் இப்போ வந்து பாருங்க 8ஆம் பாவத்தை குரு பாக்குறான் அப்படின்னும் போது அந்த கண்டங்கள் அப்படின்றதுல நம்மளுக்கு விடுதலை அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை குரு பாக்குறாரு, நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு அமோகமான வளர்ச்சி அப்படின்றது வரும். விரயஸ்தானத்தை குரு பாக்குறாரு, நம்ம ஆல்ரெடி வந்து பாருங்க ஒரு சுப விரயம் அப்படின்றத சாலிடா செய்வோம், நான் முன்னமே சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இது பிற்பகுதி. இப்ப சனி என்ன பாவத்துல இருக்காரு, சனி உங்களுக்கு 7 நாட்டு சனியாவே தான் இருக்காரு. ஆனா குருனோட பார்வை 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப சனி என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்கவர் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. உங்களை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூட கம்முன்னு இருப்பார், எந்த வித கெடுப்படனும் உங்களுக்கு கொடுக்காம சைலண்டா இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா குருனோட உச்ச பார்வை அவர் மேல இருக்கு. இதுதான் பெரிய பிளஸ் பிற்பகுதியில அப்படின்னு சொல்லலாம். ஆனா ராகு மேல குருனோட பார்வை முற்பகுதியில இருந்துச்சு, பிற்பகுதியில கிடையாது. அப்ப லாபஸ்தானமா தான் இருக்காரு அவரு ராகு, எந்த விதமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் கிடையாது. ஆனா அது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவமும் அப்படின்றதுனால உங்க அண்ணன் அக்கா அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. பெரிய லெவல்ல வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம். ஆக நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2026 முற்பகுதி எப்படி இருக்கு, பிற்பகுதி எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். செய்யக்கூடாதது என்ன, அகலக்கால் வைக்க கூடாது, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026 மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும்.
உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.